இன்னைக்கு ரூ. 2500 மகளிர் உரிமை தொகை மதிப்புமிகு மகளிர் உரிமை தொகையான ரூ. 2500 அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் வெப்சைட் வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. அது என்ன எப்படி அப்படின்றத வீடியோவில் டீப்பாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த ரூ. 2500 அப்படின்றது நம்ம தாவேகா அரசு வந்து ஆட்சி அமைச்சதுலேருந்தே எல்லாரோட பெரிய எதிர்பார்ப்புமே இந்த ரூ. 2500 மதிப்புமிகு மகளிர் தொகையான ரூ. 2500 எப்போ எல்லாரோட வங்கி கணக்குலையும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கேள்விக்குறியாக இருந்துகிட்ருக்கு. இருந்தாலும் அது என்ன அப்படின்னா எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதை தான் நான் ஃபுல்லாக கிளியர் பண்ணுறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் பயனுள்ள தகவல் அனைத்துமே உங்களுக்கு சேரும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். இந்த ரூ. 2500 அப்படின்றத பற்றி கிட்டத்தட்ட மே மாதம் நம்ம டிவிக்கு அரசு ஆட்சி அமைச்சதுலேருந்தே அடுத்த மாதம் ஜூன் மாதத்துலேயே இதை பற்றின நிறைய அனலிட்டிக்ஸ் அதில் போயிட்டு இருந்துச்சு கவர்மெண்ட்டில். என்ன அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் இந்த ரூ. 2500 கொடுக்கலாம், யார் யாரெல்லாம் இந்த பெயர்லேருந்து நீக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியானுச்சு. அதில் 21 வயசுலேருந்து 60 வயசுக்கு உள்ளவங்க மட்டும்தான் இந்த மதிப்புமிகு மகளிர் தொகையான ரூ. 2500 செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நமக்கு கொடுத்துருந்தாங்க. 21 வயசுலேருந்து 60 வயசு வரையும் எப்படி அவங்க செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ரேஷன் கார்டை பொறுத்து தாங்க அதை வந்து அவங்க செலக்ட் பண்ணாங்க. எப்படி ரேஷன் கார்டு அப்படின்னா ஆல்ரெடி ரேஷன் கார்டை பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் அப்படின்ற 3 விதமான ரேஷன் கார்டு வந்து நடைமுறையில் இருக்குது அப்படின்ற மாதிரியும் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதில் என்பிஹெச்ஹெச் அப்படின்ற ரேஷன் கார்டுதாரர்களையும் இந்த மதிப்புமிகு மகளிர் தொகையான ரூ. 2500 அவங்க பெயரை நீக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மிகவே வருத்தப்படக்கூடிய விஷயமா இருந்தாலுமே அவங்க வந்து அதிகப்படியான வருமானத்தை ஈட்டக்கூடியவங்க, அவங்க கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டக்கூடியவங்க அப்படின்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வேலை செய்கிறவங்க, ரிட்டையர்டில் இருந்து பென்ஷன் வாங்குறவங்க, மற்றபடி கவர்மெண்ட் ஜாபில் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, அந்த மாதிரி மாதம் வந்து 2-3 லட்சம் வரையும் வருமானம் ஈட்டுறவங்களுக்கு தான் அந்த நான் ப்ரையாரிட்டி கார்டு என்பிஹெச்ஹெச் அப்படின்ற ரேஷன் கார்டு இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நம்ம கவர்மெண்ட் தரப்பில் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த 1000 ரூபா பணம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த மதிப்புமிகு மகளிர் தொகையான ரூ. 2500 அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும் அப்படின்ற மாதிரியும் அதிகாரப்பூர்வமாக அவங்க ஃபஸ்ட்டே அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி இப்போ ஏஏஒய், பிஹெச்ஹெச்ஒய் அப்படின்ற மாதிரி 2 கார்டு இருக்குது. அந்த 2 கார்டுக்குமே கட்டாயம் மதிப்புமிகு மகளிர் தொகையான இந்த ரூ. 2500 அவங்களுக்கு உண்டு அப்படின்ற மாதிரியும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. பிஹெச்ஹெச் அப்படின்றது வந்து ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு, அவங்க வந்து நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஏஏஒய் அப்படின்றவங்க வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு இந்த 2 ரேஷன் கார்டும் வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க அப்ளை பண்ணவே தேவையில்லை. ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ரூ. 2500 திட்டத்துக்கு அவங்களே பெயர் மாற்றம் செய்யப்படுறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னும் 2 மாத காலங்களுக்குள்ள இந்த மதிப்புமிகு மகளிர் தொகையான ரூ. 2500 எல்லாரோட வங்கியிலையுமே ஆட்டோமேட்டிக்காக டெபாசிட் ஆக போகுது அப்படின்ற மாதிரியும் அறிவிப்பு கொடுக்குறாங்க மக்களுக்கு. இதுவே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட 3 மாத காலங்களாக கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணுங்கள், எல்லாரோட குடும்பத்திலையும் உள்ள ரேஷன் அட்டையை கொண்டு போய் அவங்க பஞ்சாயத்தில் உள்ள ரேஷன் கடையில் அந்த இகேஒய்சி அப்படின்ற அந்த ரேஷன் கார்டில் உள்ள அத்தனை நபர்களும் கண், கருவிழி, கைரேகை இது எல்லாத்தையுமே அந்த ரேஷன் கடையில் உள்ள பயோமெட்ரிக்கில் இணைக்கணும் அப்படின்ற மாதிரியும் தகவல் கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி 70% அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 30% பெண்கள் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து கட்டாயமாக எல்லாருமே அந்த இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் தரப்புலேருந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், 21 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே உள்ள பெண்கள் 70% தான் இப்போ 1.31 கோடி பெண்கள் வந்து மகளிர் தொகை வாங்கிட்டு இருக்காங்க. அதில் 70% பெண்கள் தான் 21 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நம்மளுக்கு அந்த அறிவுறுத்தலையும் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த 30% பெண்கள் வந்து 60 வயசுக்கு மேற்பட்ட முதியவர்கள் அப்படின்னு அவங்க பெயரையும் அதுலேருந்து நீக்கியிருக்காங்க. அந்த முதியவர்களுக்கு வந்து முதியோர் ஓய்வூதிய தொகையான 3000 ரூபாய் மாதம் வழங்கப்படும் அப்படின்ற திட்டத்துக்கு அவங்கள எல்லாமே நகர்த்தியிருக்காங்க. அதனால தான் அவங்களோட பெயரை இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டத்திலிருந்து அவங்க பெயரையும் நீக்கி அவங்களுக்கு மிகவே மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னே சொல்லலாம். 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு இப்போ 1200 ஓஏபி பணம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் அப்படின்றது வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இப்போது லாஸ்ட்டாக ஆகஸ்ட் 5-6 நடந்த பட்ஜெட் தாக்கலில் மதிப்புமிகு மகளிர் தொகையை வந்து நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து அவங்க அதை பற்றி பேசவே இல்லை. 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு முதியோர் ஓய்வூதியத்தை பற்றி அந்த டாப் 10ல் பட்ஜெட் தாக்கலில் அது ஒரு
மிகப்பெரிய அவங்க வந்து அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. அது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம். 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு பட்ஜெட் தாக்கலில் நிதி ஒதுக்கியிருக்காங்க ஓய்வூதியத்துக்கு. இன்னும் கரெக்டாக இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்றத கவர்மெண்ட் தரப்புலேருந்து அறிவிக்கலை. பட் முதியோருக்கான ஓய்வூதியம் அப்படின்றதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கோம் அப்படின்ற மாதிரியும் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுவே மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். கூடிய சீக்கிரமே அடுத்த மாதத்திலேயே இந்த மதிப்புமிகு இந்த ஓய்வூதியமான 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஓய்வூதியமான 3000 ரூபாய் வழங்கிடுவாங்க அப்படின்னும் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட எல்லாருமே இருக்காங்க. அதை தொடர்ந்தே இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டமான 2500 அப்படின்றது கிட்டத்தட்ட 2 மாத காலங்களுக்குள் அவங்கவுங்க அக்கௌண்ட்லையுமே வங்கியில் டெபாசிட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையும் இந்த மதிப்புமிகு மகளிர் தொகையான 1000 ரூபாய் கூட நான் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு PHHAAY அப்படின்ற ரேஷன் கார்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த அறிவிப்பு வெளியான அடுத்த செகண்டே உங்களுக்கு எதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஆன்லைன் போர்ட்டலையும் சொல்லுவாங்க. அதனால் யாரும் அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். இந்த மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாய் கூட வாங்காதவங்க, இந்த 3 ஆண்டு காலமாக வாங்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டில் கொடுத்த ஃபோன் நம்பர், நம்ம அந்த வங்கியில் கொடுத்த ஃபோன் நம்பர், இது எல்லாமே கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது மகளிர் தொகைக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணும்போது ஒரு நம்பருக்கு, ஒரு ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டது, உங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த மெசேஜ் வந்த ஃபோன் நம்பரும் நீங்கள் ரேஷன் கார்டுக்கு கொடுத்த ஃபோன் நம்பரும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அது கவர்மெண்ட் தரப்புலேருந்து நமக்கு ஏதாவது தகவல் வரணும் அப்படின்னா அந்த மொபைல் நம்பரில் தான் நம்மளுக்கு எல்லா எஸ்எம்எஸ்ஸு தகவலுமே வரும். அதனால தான் ரேஷன் கார்டுக்கு கொடுத்த ஃபோன் நம்பர், வங்கி பேங்க்கில் கொடுத்த அக்கௌண்ட்டில் கொடுத்த ஃபோன் நம்பர், இது ரெண்டுமே ஒரே நம்பராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, நீங்கள் கண் கருவிழி கைரேகை இணைக்கலை அப்படின்னா இது அரசின் நலத்திட்டங்கள், உதவித்தொகை இது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையில் எந்த பொருட்களுமே வாங்க முடியாது அப்படின்ற மாதிரியும் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அரிசி, பருப்பு, கோதுமை இது எல்லாமே வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா ரேஷன் கார்டு வந்து நாட் அவைலபிள் அப்படின்னு வருதுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ரேஷன் கார்டை நீங்கள் இகேஒய்சி பண்ணலைன்னா அரிசி, பருப்பு, ஆயில் கூட வாங்க முடியாது. அதை வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அரசின் நலத்திட்டங்கள், இலவசங்கள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நம்ம ரேஷன் கார்டு அப்படின்றது வெறும் குடும்ப அட்டை மட்டும் இல்லைங்க. நம்ம கவர்மெண்ட்டில் தமிழ்நாட்டில் வசிக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரமே நம்மளோட ரேஷன் கார்டு தான். ரேஷன் கார்டை வச்சு தான் நம்ம ஃபேமிலியில் என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம், எவ்வளோ வருமான வரி கட்டுறோம், கரண்ட் பில் எவ்வளோ கட்டுறோம், என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம், யார் என்னென்ன வேலையில் இருக்கோம், கவர்மெண்ட் வேலையில் இருக்குமா, ப்ரைவேட் வேலையில் இருக்குமா அப்படின்றத கவர்மெண்ட் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ரேஷன் கார்டு தான் அவங்களுக்கு ஒரு ஆதாரமாகவே இருக்குது. அப்படிங்கிற போது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க வந்து எல்லாருமே ஃபேமிலியில் இருக்க அத்தனை மெம்பர்ஸும் இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணுங்கள். எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அத்தனை பேருமே கிட்டத்தட்ட 3 மாத காலமாக கால அவகாசம் கொடுத்து அந்த இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ண சொல்லி எல்லாருக்குமே முக்கியமான அறிவிப்பாக கொடுத்துட்ருக்காங்க. அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க பஞ்சாயத்தில் அரிசி, பருப்பு வாங்கக்கூடிய ரேஷன் கடையிலேயே போயிட்டு இந்த இகேஒய்சியை இலவசமாகவே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க முக்கிய அறிவுறுத்தலாக கொடுத்துட்ருக்காங்க. இதை தயவு செஞ்சு யாருமே ரொம்ப இது பண்ணாமல் போய் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும் ரேஷன் கார்டு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நிதிநிலைகள் கொஞ்சம் மோசமான நிலைமையில் இருக்கிறதுனால, நிறைய கடன்கள் இருக்கிறதுனால இந்த மதிப்புமிகு மகளிர் தொகையான 2500 ரூபா அப்படின்றத வழங்குறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் நம்ம கவர்மெண்ட்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே அதுக்கான திட்டங்களும் நடவடிக்கைகளும் போயிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரமே இந்த அறிவிப்பும் முழுவீச்சில் எல்லா பணிகளையும் முடித்து திடீர்னு எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி செய்தியாக அறிவிப்பு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு சில தரப்பிலிருந்து நம்மளுக்கு தகவல் சொல்கிறாங்க மக்களுக்கு. கூடிய சீக்கிரம் ஒரு 2 மாத காலங்களுக்குள்ளவே யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிலையில் எல்லாரோட அக்கௌண்ட்லையுமே இந்த 2500 ரூபா வரவு வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அது நிதி நிலைமைகளை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த டைம் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே முதியவர்களுக்கு இந்த ஓய்வூதியத்தை பற்றி பட்ஜெட் தாக்கல்லையே நிதி ஒதுக்கீடு செய்துட்டோம் அப்படின்ற மாதிரியும் அறிவிப்பு கொடுத்தது மிக மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னே சொல்லலாம். கூடிய சீக்கிரமே இந்த 2500 ரூபா யார் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, யார் யார் பேரெல்லாம் சேர்த்துருக்காங்க, நீக்கியிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம சேனலில் நான் அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். மத்திய மாநில அரசு கொடுக்கக்கூடிய இலவசங்கள், நலத்திட்டங்கள் இதை பற்றி தான் நம்ம சேனலில் அப்பப்போ வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது யாரும் பக்கத்தில் தெரியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். இந்த ரேஷன் கார்டை பற்றின வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. யார் யாருக்கு தேவையோ அந்த ரேஷன் கார்டை பற்றின டீட்டெயில் வீடியோ எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இன்னொரு பயனுள்ள தகவலோடு நான் சந்திக்கிறேன். அதுவரையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.